ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க இந்த ஒரு லைஃப்பில் கண்டிப்பாக நம்ம இப்படி ஒரு 10 ஸ்டேயை நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும். அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண நாங்கள் வந்த பிளேஸ் தான் கொடைக்கானலில் இருக்க பூம்பாறை அப்படின்ற ஒரு இடம். இது வந்து ஒரு காட்டுக்கு நடு பகுதியில் இருக்குது. நாங்கள் ஃபுல்லாகவே ஜீப்பில் தான் ட்ரெக்கிங் பண்ணிகிட்டே வந்தோம். அண்ட் இங்கே ஃபுல்லாக சுத்தமாக டவரே இருக்காது, நெட்வொர்க்கே கிடையாதுங்க. இந்த ஜீப்பில் தான் நாங்கள் ஆக்சுவலி வந்தோம். நாங்கள் ஒரு பெரிய கேங்காக வந்ததுனால கொஞ்சம் பேர் பின்னாடியும் கொஞ்சம் பேர் முன்னாடி சீட்லேயும் நாங்கள் இருந்துக்கிட்டோம். இந்த ஜீப்பில் ட்ராவல் பண்ணது ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்தது. எங்களால் இதை மறக்கவே முடியாது. ரெசார்ட்டை ரீச் பண்ணதும் நாங்கள் லஞ்சுக்கு தான் ஆக்சுவலி செக்இன் பண்ணோம். 11 o'clock செக்இன் ஆக்சுவலி பண்ணோம். வந்ததும் ரீச் ஆனதும் ஃபஸ்ட் லஞ்ச் தான் முடித்தோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுற்றி காடு தான். இங்கே பாருங்களேன், எந்த திசைக்கு பார்த்தாலும் மரங்களாகவே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே சுத்தமாக நெட்வொர்க்கும் கிடையாது. ஸோ இங்கே வந்து ரெசார்ட்ஸ்லாம் இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேயை நாங்கள் எப்படியெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்றத பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரிப்புனாலே பீஸ் தாங்க முக்கியம். அப்படிப்பட்ட பீஸ் எனக்கு இந்த ட்ரிப் தான் கொடுத்தது. நெட்வொர்க்கு கிடையாது, எந்த ஒரு கால்ஸ், எந்த ஒரு மெசேஜ், எந்த ஒரு மீட்டிங் எதுவுமே கிடையாது. பீஸ்ஃபுல்லாக 2 days நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த இடம். இங்கே வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டேயிங் வந்து எங்களுக்கு நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நிறைய கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. வாலிபால், ஃபுட்பால் எல்லாம் நாங்கள் விளையாடினோம். கிரிக்கெட்டு, ஷட்டிலு சொல்லிவிட்டு அவங்க எல்லாத்துக்குமே செப்பரேட் ஸ்பேஸ்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போன ரெசார்ட்லேருந்து டைனிங் ஹால் இது தான். ஸோ நிறைய டென்ட்ஸ்லாம் இருக்கும். அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து இங்கே தான் வந்து ஆக்சுவலி வந்து லன்ச்சு, டின்னர் எல்லாமே சாப்பிடணும். நல்லாவே பிளேசஸ்லாம் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நிறைய 3D வால் ஹேங்கிங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஒரு பீஸ்ஃபுல் என்வாயன்மெண்ட்டுக்கான எல்லா இதுவுமே அங்கே பக்காவாக கொடுத்துருந்தாங்க. நிறைய ஆர்ட் ஒர்க்கு, அந்த காட்டுக்குள்ளேயே இருக்கிற பொருட்கள் வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அப்படின்றத சூப்பராக பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ஃபுட்டுக்கு எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. சுட சுட அந்த காட்டுக்கு நடுவில் சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு சாப்பாடு. ஒன் ஆஃப் த குட் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஐ ஹேட் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி நாங்கள் அந்த ஜீப்லேயே வந்து ஒரு நியர்லி ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி வந்தோம். இது வந்து எங்களுக்காக அலாட் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் எமர்ஜென்சினா மட்டும்தான் அகெயின் வெளியே போக முடியும், நடந்துலாம் போக முடியாது. த மோஸ்ட் வெயிட்டட் மொமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சன்செட் தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நீங்களே பாருங்களேன், இப்படி ஒரு பீஸ்ஃபுல் என்வாயன்மெண்ட்டில் சன்செட்லாம் பார்க்குறது சூப்பராக இருந்துச்சு. இப்படிப்பட்ட இடத்துல ஒரு நாள் கூட எங்களால் இருக்க முடியல, நெட்வொர்க்லாம் இல்லாமல். ஆனால் நிறைய வில்லேஜ் பீப்புள்ஸ்லாம் அங்கே நிறைய பேர் அங்கேயே தங்கியிருக்காங்க காலகாலமாக. அவங்களோட லைஃப் ஸ்டைலே இதுதான். ஆஃப்டர் சன்செட் எங்களுக்கு கேம்ப் ஃபயர் நடந்தது. செம சில் கிளைமேட்டு. அதில் இந்த கேம்ப் ஃபயர் எங்களுக்கு ரொம்ப சூதிங்காக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோடு ரொம்ப குவாலிட்டியாக நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இந்த கேம்ப் ஃபயரில். நாங்கள் பாட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு அப்படியே நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம். அண்ட் சைட் பை சைடு எங்களுக்கு அந்த BBQ ரெடி ஆகிட்டே இருந்தது. எங்களை அங்கே இருக்கவே விடலை. இங்கே ஆக்சுவலி சுற்றி கம்பி வேலி இருக்கும். ஸோ எந்த ஒரு பயமும் இருக்காது. அனிமல்ஸ் வந்துடும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு பயமும் நமக்கு இருக்க தேவையில்லை. இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணுவோம். கேம்ப் ஃபயர்லாம் நாங்கள் முடிச்சுட்டு இங்கே தான் டைனிங்க்கு தான் போனோம். டைனிங் பகலில் பார்க்குறத விட ராத்திரி இன்னும் ரொம்ப ஜொலிச்சிட்டு இருந்தது. எங்களோட பசியை நாங்கள் இங்கே தான் தீர்க்க போகிறோம். அண்ட் இங்கேருந்து மேலே ஆக்சுவலி இப்போ சென்னை சிட்டி சைட்ஸ்லாம் நமக்கு ஸ்டார்ஸ்லாம் அவ்வளோவா தெரியறதே கிடையாது. என்னோடய ஃபேவரட் ஹாபி சின்ன வயசுலேருந்து. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ஸ்லாம் அங்கே நல்லாவே நான் பார்த்தேன். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. நல்லாவே என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் ரொம்ப பசி எடுத்துச்சு. ஸோ அங்கே வந்து எப்படின்னா சப்பாத்தி கொடுத்தாங்க. அண்ட் ஆல்சோ BBQ 2 ஆளுக்கு கொடுத்தாங்க. அண்ட் ஆல்சோ கீ ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவும் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ சால்னா. இதோட எங்களோட அந்த டேவை நாங்கள் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டே ட்ரெக்கிங்காக ரெடியாக இருந்தோம்.